ப்ராப்ளம் நம்பர் 7 உங்கள் டெஸ்ட் பேப்பரில் கணக்கிட வேண்டியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டென்யூஸ். எனக்கு பசிக்குது. வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு லஞ்சில் சென்னா பட்டூரா. சிம்பிள் சம் தான் கேர்ள்ஸ். படி ஹைப்போட்டென்யூஸ் h is equal to square. இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்தேன்? இன்னைக்கு புதன்கிழமை, என்னன்னு உனக்கே தெரியும். அப்படின்னா தயிர் சாதம், தோசை, இன்னைக்கு பொடி இட்லி. ஆமாம் ஆமாம், இது உனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஃபுல் டைம் டேபிள். ஆனால் பித்தகரஸ் யார் பேசுறது கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் சைலண்டாக இருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மிஸ் எப்பயும் போல சக்தி தான். வெரி குட் மிஸ். சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரோட நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன். ஸ்வேதா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ. எப்படி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அம்மா எங்க? அவங்களும் ஆளைய காணோம். தெரியல, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரேன். மேலே டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, வரியா? நீ பார்க்கலாம். இல்லைக்கா, நான் படிக்கணும். அப்படியா? சரிடா, நல்லா படி. படிச்சு பெரிய கலெக்டர் அம்மாவாய் இங்கே வா, சரியா? செல்ல குட்டி. சரி, போய் படி. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ, உனக்கு தான் காது கேட்காது, நீ ஏன் கத்தி பேசுகிற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்குறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டால் உடனே பதில் சொல்கிறதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கு என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ளே இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமாம். உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ ஸ்கூலுக்காவது போனானா? இப்போ யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லைக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? அவ்வளோ பேசின்னு இருந்த, இப்போ சத்தத்தையே காணோம்.
அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணாம், வேணவே வேணாம். ஒரு பிங்கி அவ கேட்ல இருந்து வீட்டு கதவு வரைக்கும் இருக்கிற 20 அடியை எண்ணிக்கிட்டே போவேன். நினைச்சு பார்த்தா என்னையும் அவளையும் பிரிச்சது ஒரே ஒரு சுவர் தான். நான் இருந்தது சுவருக்கு அந்த பக்கம். ஓரடி இடைவெளியில இருந்த 20 வீடுகள்ல ஒன்று. பிங்கி, என்ன வேணும் சக்தி? பிங்கி பிங்கி வீட்ல இல்லையே. ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடுறியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட பர்த்டேமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம், நீதாவை கூப்பிட்டுருந்தோம், அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்த கேக். அட, என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ணு சித்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன். ஒரு சுவர். அந்த சுவரோட 2 பக்கத்திலேயும் 2 முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள். என்னோட சிறு வயது முழுதும் நான் பிறந்த உலகத்துல இருந்து எனக்கு பிடிச்ச உலகத்துக்கு போகிற முயற்சியிலேயே கழிச்சேன். Happy birthday to me. ஏமா சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க பாரு, என்ன பொண்ண வர சொல்லு. சக்தி, எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? 1 2 3. சக்தி, சக்தி,
போதும் 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 வேணாம் வேணாம் போதும். என்ன பிங்கி? நீ இப்ப உடனே வாயே சக்தி. அக்கா நம்மளும் போலாம்க்கா ப்ளீஸ்க்கா. சக்தி அம்மா வீட்ல இல்ல, நான் அப்புறமா வரட்டுமா? தீபக் அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. தீபக் பையாவா? ஆமா சக்தி வா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ தான் காப்பாற்றணும். பாட்டு பாட ஏற்பாடு பண்ணவங்க சொதப்பிட்டாங்க. நீ பாடுறியா? ப்ளீஸ் பாட. ஆமா சக்தி நீ பாடினா நல்லா இருக்கும். தீபக் அண்ணா முன்னாடி முன்னாடி போ. மைக் வைக்கட்டா? சரி. महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं 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 मनसा स्मरामि वशिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं वशिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं. ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர் ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விடுற 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமா ஆமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம் மேடம்? ஹலோ சார். மேடம் மணி பேசுறேன் சார். மேடம் கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு, சார் வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது, அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்னை விடாம பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமா இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்துல நான் உணர்ந்தேன். அதனால எப்பவும் செய்யற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். கட். சூப்பர் சார். எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார். சினிமா உலகத்துக்கு நல்வரவு சக்தி. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான்.
நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராகிடலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரம் கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரம் கட்ட முடியாது சக்தி. நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமாம்மா சினிமா. கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தால் அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோடு உருவாக்குறதுக்காக அவங்க நம்மளை உடைப்பாங்க. ப்ராப்ளம் நம்பர் 7 உங்கள் டெஸ்ட் பேப்பரில் கணக்கிட வேண்டியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டென்யூஸ். எனக்கு பசிக்குது. வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு லஞ்சில் சென்னா பட்டுரா. சிம்பிள் சம் தான் கேர்ள்ஸ். படி ஹைபோட்டென்யூஸ் h is equal to square. இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு புதன்கிழமை என்னன்னு உனக்கே தெரியும். அப்படின்னா தயிர் சாதம், தோசை. இன்னைக்கு பொடி இட்லி. ஆமாம் ஆமாம், இது உனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஃபுல் டைம் டேபிள். ஆனால் பித்தகரஸ் யார் பேசுறது கிளாஸ் நடக்கும் போது? கொஞ்சம் எல்லாரும் சைலண்டாக இருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மிஸ் எப்பயும் போல சக்தி தான். வெரி குட் மிஸ். சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரோட நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன். ஸ்வேதா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ.
பார்த்து. அம்மா எங்க? அவங்களும் ஆளையும் காணோம். தெரியல, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரேன். மேலே டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, வரியா? நீ பார்க்கலாம். இல்லைக்கா, நான் படிக்கணும். அப்படியா? சரிடா, நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் அம்மாவாயி இங்கே வா, சரியா? செல்ல குட்டி. சரி, போய் படி. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ உனக்கு தான் காது கேட்காது, நீ ஏன் கத்தி பேசுகிற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்குறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டால் உடனே பதில் சொல்கிறதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவள் உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ளே கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ளே இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமாம். உன் செல்ல பேர் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா? இப்போ யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 வாரம் அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேர் என்ன கண்டிச்சு வளர்க்கலாம்ல? போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? அவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்போ சத்தத்தையே காணோம். அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணாம், வேணவே வேணாம். குடு பிங்கி. அவ கேட்ல இருந்து வீட்டு கதவு வரைக்கும் இருக்கிற 20 அடியை எண்ணிக்கிட்டே போவேன். நினைச்சு பார்த்தா என்னையும் அவளையும் பிரிச்சது ஒரே ஒரு சுவர் தான். நான் இருந்தது சுவருக்கு அந்த பக்கம். ஓரடி இடைவேளையில இருந்த 20 வீடுகளில் ஒன்று. பிங்கி, என்ன வேணும் சக்தி? பிங்கி. பிங்கி வீட்டில் இல்லையே. Surprise! Happy birthday, Shakti! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shakti. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear.
ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடுறியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட பர்த்டேமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். நீதாவை கூப்பிட்டுருந்தோம். அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்த கேக். அட என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ண சித்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன். ஒரு சுவர். அந்த சுவரோட 2 பக்கத்திலேயும் 2 முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள். என்னோட சிறு வயது முழுதும் நான் பிறந்த உலகத்துல இருந்து எனக்கு பிடிச்ச உலகத்துக்கு போகிற முயற்சியிலேயே கழிச்சேன். Happy birthday to me. ஏமா சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க பாரு. அந்த பொண்ண வர சொல்லு. சக்தி, எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? 1 2 3. சக்தி 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 சக்தி. போதும் போதும் போதும், வேணாம் வேணாம், போதும். என்ன பிங்கி? நீ இப்ப உடனே வாயே சக்தி. அக்கா நம்மளும் போலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சக்தி, அம்மா வீட்ல இல்ல, நான் அப்புறமா வரட்டுமா? தீபக் அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. தீபக் பையாவா? ஆமா சக்தி, வா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ தான் காப்பாற்றணும். பாட்டு பாட ஏற்பாடு பண்ணவங்க சொதப்பிட்டாங்க. நீ பாடுறியா? ப்ளீஸ் பாட. ஆமா சக்தி, நீ பாடினா நல்லா இருக்கும். தீபக் அண்ணா முன்னாடி முன்னாடி போ. மைக் வைக்கட்டா? சரி. महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि. महागणपतिं 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 मनसा स्मरामि. वशिष्ठवामदेवादिवन्दित वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர், ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு
எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவறு விட ஒரு மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமாமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம்? மேடம் ஹலோ சார். மேடம் மணி பேசுங்க சார். மேடம். கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு, சார் வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது. அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்னை விடாம பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமா இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்துல நான் உணர்ந்தேன். அதனால எப்பவும் செய்யற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். Cut. சூப்பர் சார். எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார். சினிமா உலகத்துக்கு நல்வர ஒரு சக்தி. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராயிடலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரங்கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரங்கட்ட முடியாது சக்தி. நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமாம்மா சினிமா. கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தா அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோட உருவாக்குறதுக்காக
அவங்க நம்மளை உடைப்பாங்க. ப்ராப்ளம் நம்பர் 7 உங்கள் டெஸ்ட் பேப்பரில் கணக்கிட வேண்டியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டென்யூஸ். எனக்கு பசிக்குது. வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு லஞ்சில் சென்னா பட்டூரா. சிம்பிள் சம் தான் கேர்ள்ஸ். படி ஹைப்போட்டென்யூஸ் h is equal to square. நீ இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு புதன்கிழமை என்னன்னு உனக்கே தெரியும். அப்படின்னா தயிர் சாதம், தோசை, இன்னைக்கு பொடி இட்லி. ஆமாம் ஆமாம், இது உனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஃபுல் டைம் டேபிள். ஆனால் பித்தகரஸ் யார் பேசுறது கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் சைலண்டாக இருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மிஸ் எப்பயும் போல சக்தி தான். வெரி குட் மிஸ். சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரோட நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன். ஸ்வேதா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ. எப்படிடி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அம்மா எங்க? அவங்களும் ஆளையே காணோம். தெரியல, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரேன். மேலே டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, வரியா? நீ பார்க்கலாம். இல்லைக்கா, நான் படிக்கணும். அப்படியா? சரிடா, நல்லா படி. படிச்சு பெரிய கலெக்டர் அம்மாவாயி இங்கே வா, சரியா? செல்ல குட்டி. சரி, போய் படி. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ, உனக்கு தான் காது கேட்காது. நீ ஏன் கத்தி பேசுகிற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்குறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டால் உடனே பதில் சொல்கிறதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணு அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை அப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா?
இப்போ யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா அன்னைக்கு? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேர் என்ன கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? இவ்வளோ பேசின்னு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணாம், வேணவே வேணாம். ஒரு பிங்கி அவ கேட்ல இருந்து வீட்டு கதவு வரைக்கும் இருக்கிற 20 அடியை எண்ணிக்கிட்டே போவேன். நினைச்சு பார்த்தா என்னையும் அவளையும் பிரிச்சது ஒரே ஒரு சுவர் தான். நான் இருந்தது சுவருக்கு அந்த பக்கம். 1 அடி இடைவேளையில இருந்த 20 வீடுகள்ல ஒன்று. பிங்கி, என்ன வேணும் சக்தி? பிங்கி. பிங்கி வீட்ல இல்லையே. சர்ப்ரைஸ்! ஹேப்பி பர்த்டே சக்தி! ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு சக்தி. ஹேப்பி பர்த்டே டு யூ. மே God bless you dear. மே God bless you dear. ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடுறியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட பர்த்டேமா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இத லாஸ்ட் பீஸ். சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். நீதாவை கூப்பிட்டுருந்தோம், அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்த கேக். அட, என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ணு சக்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன். ஒரு சுவர். அந்த சுவரோட 2 பக்கத்திலேயும் 2 முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள். என்னோட சிறு வயது முழுதும் நான் பிறந்த உலகத்துல இருந்து எனக்கு பிடிச்ச உலகத்துக்கு போகிற முயற்சியிலேயே கழிச்சேன்.
ஹாப்பி பர்த்டே டு மீ. ஏமா சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க பாரு அந்த பொண்ண வர சொல்லு. சக்தி எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? 1 2 3 சக்தி 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 சக்தி. போதும் 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 வேணாம் வேணாம் போதும். என்ன பெங்கி நீ இப்ப உடனே வாயே சக்தி. அக்கா நம்மளும் போலாம்க்கா ப்ளீஸ்க்கா. சக்தி அம்மா வீட்ல இல்ல, நான் அப்புறமா வரட்டுமா? தீபக் அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. தீபக் பையாவா? ஆமா சக்தி வா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ தான் காப்பாற்றணும். பாட்டு பாட ஏற்பாடு பண்ணவங்க சொதப்பிட்டாங்க. நீ பாடுறியா? ப்ளீஸ் பாட. ஆமா சக்தி நீ பாடினா நல்லா இருக்கும். தீபக் அண்ணா முன்னாடி போ. மைக் வைக்கட்டா? சரி. महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि. महागणपतिं 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 मनसा स्मरामि. वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. ஹலோ 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 சிஸ்டர். சக்தி சிஸ்டர் ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விடுற 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமா நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம் மேடம்? ஹலோ சார். மேடம் மணி பேசுங்க சார். மேடம் கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு, சார் வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது, அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்னை விடாம பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமா இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்துல நான் உணர்ந்தேன். அதனால எப்பவும் செய்யற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். Cut. சூப்பர் சார். எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார்.
சினிமா உலகத்துக்கு நல்வரவு ஒரு சக்தி. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராகலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரங்கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரங்கட்ட முடியாது சக்தி. நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமா அம்மா சினிமா கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தால் அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோடு உருவாக்குறதுக்காக அவங்க நம்மளை உடைப்பாங்க. ப்ராப்ளம் நம்பர் 7. உங்கள் டெஸ்ட் பேப்பரில் கணக்கிட வேண்டியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபோட்டென்யூஸ். எனக்கு பசிக்குது. வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு லஞ்சில் சென்னா பட்டூரா. சிம்பிள் சம்தாங்கல்ஸ். படி ஹைபோட்டென்யூஸ் h is equal to square. இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு புதன்கிழமை என்னன்னு உனக்கே தெரியும். அப்படின்னா தயிர் சாதம், தோசை, இன்னைக்கு பொடி இட்லி. ஆமாம் ஆமாம், இது உனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஃபுல் டைம் டேபிள். ஆனால் பித்தகரஸ் யார் பேசுறது கிளாஸ் நடக்கும் போது? கொஞ்சம் எல்லாரும் சைலண்டா இருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மிஸ். எப்பயும் போல சக்தி தான். வெரி குட் மிஸ். சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரோட நோட்ஸையும் நான் செக் பண்ணுவேன். ஸ்வேதா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ.
எப்படி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அம்மா எங்க? அவங்களும் ஆளையும் காணோம். தெரியல, நான் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரேன். மேலே டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, வரியா? நீ பார்க்கலாம். இல்லைக்கா, நான் படிக்கணும். அப்படியா? சரிடா, நல்லா படி. படிச்சு பெரிய கலெக்டர் அம்மாவாய் இங்கே வா, சரியா? செல்ல குட்டி. சரி, போய் படி. சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ உனக்கு தான் காது கேட்காது, நீ ஏன் கத்தி பேசுகிற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்குறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டால் உடனே பதில் சொல்கிறதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய், என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்கூலுக்காவது போனானா? இப்போ யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? அவ்வளோ பேசிட்டு இருந்த, இப்போ சத்தத்தையே காணோம். அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணவே வேணாம். ஒரு பிங்கி. அவ கேட்ல இருந்து வீட்டு கதவு வரைக்கும் இருக்கிற 20 அடியை எண்ணிக்கிட்டே போவேன். நினைச்சு பார்த்தா என்னையும் அவளையும் பிரிச்சது ஒரே ஒரு சுவர் தான். நான் இருந்தது சுவருக்கு அந்த பக்கம். 1 அடி இடைவெளியில இருந்த 20 வீடுகளில் ஒன்று. பிங்கி, என்ன வேணும் சக்தி? பிங்கி. பிங்கி வீட்டில் இல்லையே. Surprise! Happy birthday, Shakti! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shakti. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you.
அதிகம். இதெல்லாம் எனக்கா பண்ண? பிங்கியும் சக்தியும் எப்பவுமே சிஸ்டர்ஸ், ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். சக்தி, இது லாஸ்ட் பீஸ். சாப்பிட்றியா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பிங்கியோட படேமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இது லாஸ்ட் பீஸ். சாப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். நீதாவை கூப்பிட்டுருந்தோம். அவளும் வந்தா, அவ தங்கையும் வந்திருந்தா. இந்த கேக். அட என்ன விசேஷம்? பிங்கி மறுபடியும் ஃபெயிலா? அரே, பிங்கி மேக்ஸ்ல பாஸ் ஆனதுக்கு காரணமே சக்தி தான் தெரியுமா தீபக்? ஓ, சக்தி தான் பாவம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தா தெரியுமா? சும்மா கலாட்டா பண்ணு சக்தி. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்யூ பையா. நல்லா இருக்குல்ல கேக்கு? நான் தான் சூஸ் பண்ணேன். ஒரு சுவர். அந்த சுவரோட 2 பக்கத்திலேயும் 2 முற்றிலும் வேறுபட்ட உலகங்கள். என்னோட சிறு வயது முழுதும் நான் பிறந்த உலகத்துல இருந்து எனக்கு பிடிச்ச உலகத்துக்கு போகிற முயற்சியிலேயே கழிச்சேன். Happy birthday to me. ஏமா சக்தி சக்தின்னு கூப்பிடுறாங்க பாரு. அந்த பொண்ண வர சொல்லு. சக்தி, எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? 1 2 3. சக்தி 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 சக்தி. போதும் போதும் போதும், வேணாம் வேணாம், போதும். என்ன பிங்கி? நீ இப்ப உடனே வாயே சக்தி. அக்கா நம்மளும் போலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சக்தி, அம்மா வீட்ல இல்ல, நான் அப்புறமா வரட்டுமா? தீபக் அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. தீபக் பையாவா? ஆமா சக்தி, வா. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ தான் காப்பாற்றணும். பாட்டு பாட ஏற்பாடு பண்ணவங்க சொதப்பிட்டாங்க. நீ பாடுறியா? ப்ளீஸ் பாட. ஆமா சக்தி, நீ பாடினா நல்லா இருக்கும். தீபக் அண்ணா முன்னாடி போ. மைக் வைக்கட்டா? சரி. महागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि. महागणपतिं 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 मनसा स्मरामि. वशिष्ठवामदेवादिवन्दित वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. वशिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. ஹலோ 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 சிஸ்டர். சக்தி. சிஸ்டர், ஏதாவது செய்தி இருக்கா? ஆமா சக்தி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பின்ன இடம் கொடுத்துட்டாங்களா? நான் 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சேர்த்துப்பாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சக்தி. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமா,
எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். இன்னும் கொஞ்ச நாளா? ஆமா, நான் இன்னும் ஒரு முறை அவங்கள சந்திக்க போறேன். ஓகே சிஸ்டர், நான் தவற விடுற 1 மாசம் பாடத்தை சீக்கிரமே சரி கட்டிடுவேன்னு புரிய வைங்க. ஆமா, நீ கவலைப்படாத. லைன் ரொம்ப மோசமா இருக்கு சக்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, நீங்க பாருங்க, உங்க கால்க்காக நான் காத்துட்டு இருப்பேன். நன்றி மேடம். போய் உங்க கால் பண்ணுங்க. அப்படி என்ன அவசரம்? மேடம் ஹலோ சார். மேடம் மணி பேசுங்க சார். மேடம். கேக்குதா சார்? டைம் ஆயிடுச்சு, சார் வெயிட் பண்றாங்க. மழை பெய்யுது. அவுட்டோர் ஷாட் எப்படி எடுப்பாங்க? ரிஹர்சல் மேடம். ஓ ரிஹர்சலா? ஆமா மேடம். நான் கூட ஷூட்னு நினைச்சேன். டைம் பாஸ் பண்றீங்களா? என்னை விடாம பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமா இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்துல நான் உணர்ந்தேன். அதனால எப்பவும் செய்யற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். கட். சூப்பர் சார். எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார். சினிமா உலகத்துக்கு நல்வரவு சக்தி. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராயிடலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரங்கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரங்கட்ட முடியாது சக்தி. நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமாம்மா சினிமா கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தா அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோட உருவாக்குறதுக்காக
அவங்க நம்மளை உடைப்பாங்க.